ஸோ அதுக்கு அடுத்த லேயர் வரவங்க பாத்தீங்கன்னா அடுத்த ஒரு ஏஜ் ஒரு 11 to ஒரு 18 அந்த மாதிரி ஏஜ்ல பாத்தீங்கன்னா அவங்களுக்கு எது மேல ஈர்ப்பு இருக்குன்னா ஸ்பேஸ், ஆஸ்ட்ரானட்ஸ் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கும். அப்ப அந்த ஏஜ்ல இருக்கவங்க பாத்தீங்கன்னா அந்த ஹைட்ல இருக்கவங்க அந்த கோயிலை சுத்தி இருக்கவங்க எல்லாம் ஆஸ்ட்ரானட்டோட சிற்பம் இருக்கும். உண்மையில இப்போ எப்படி மாடர்ன் ஆஸ்ட்ரானட்ஸ் இருக்காங்களோ அந்த மாதிரி சிற்பம் இருக்காங்க. ஸோ அடுத்து பாத்தீங்கன்னா இந்த டெலஸ்கோப். இந்த டெலஸ்கோப் வந்து இப்ப கலிலியோ கண்டுபிடிச்சு. ஆனா இந்த கோயில் வந்து அதுக்கு முன்னாடியே கட்டப்பட்டது. ஸோ இப்ப இங்க இருக்க டெலஸ்கோப் வந்து நம்ம என்னன்னு சொல்றது. ஸோ அதே மாதிரி இந்த டேஸ், ஹவர்ஸ் இந்த மாதிரியான நாலேஜ் ஸ்ப்ரெட் பண்ற மாதிரி இருக்கும். அது பாத்தீங்கன்னா எப்படின்னா இப்போ ஒன்றும் இல்லை, அந்த கோயிலை வந்து எடுத்துட்டு வர மாதிரி பேர் அந்த சக்கரா இருக்கும் வீல். நீங்க இந்த ரூபா நோட்ல பாத்தீங்கன்னா ஒரு வீல் இருக்கும். அந்த வீல்ல பாத்தீங்கன்னா ஆக்சுவலா வந்து இது வந்து ஆர்கியாலஜிஸ்ட் கண்டுபிடிச்சே கிடையாது. நார்மலா ஒரு அங்க கோயில்ல வந்து இந்த வயசான ஒரு தாத்தா மாதிரி இருக்காரு, ஒரு சித்தர் மாதிரி முனிவர் மாதிரி இருக்காருன்னு வச்சுக்கோங்க. ஒரு காய் வெட்டிக்கிட்டு அந்த மாதிரி இருக்காரு. ஸோ அவரு வேற ஒருத்தர் யதார்த்தமா இந்த கோயில் வந்து இப்படி பார்க்கும்போது இந்த மாதிரி உங்களுக்கு யாராவது தெரியுமா சொல்லுங்கன்னு கேட்கும்போது அவரு சொன்ன விஷயம் என்னன்னா அந்த வீலை பத்தி அவர் மென்ஷன் பண்ணி சொல்றாரு. சொல்லும் போது அந்த வீல் வந்து எக்ஸாக்டா வந்து டைம் காட்டுது. இப்போ என்ன டைம் அப்படிங்கறது வந்து மினிட்ஸ் முதல் கொண்டு காட்டுது. மினிட்ஸ் செகண்ட்ஸ் முதல் கொண்டு அதுல இருக்கு. ஸோ சன் அந்த சூரிய ஒளியோட ஷேடோ வச்சு அந்த டைமை வந்து கரெக்டா இப்ப இருக்க டைம் அப்படியே நம்ம பார்க்க முடியும். இது வந்து வெறும் ஒரு வீல் தான். இப்போ வந்து சன் மறைஞ்சிருச்சுன்னா மூணை வச்சு மற்ற வீல்கள் வந்து மேபி டைம் காட்டலாம். ஏன்னா பல வீல்கள் வந்து அந்த கோயிலை சுத்தி பல வீல் இருக்கு. ஸோ ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மாதிரியான இதை குறிப்பிடலாம். ஆனா நமக்கு தெரிஞ்சா அந்த ஒரு வீல்ல எப்படி டைம் பாக்குறது அப்படிங்கிறது மட்டும் அதுவும் நம்ம கண்டுபிடிக்கல. நார்மலா ஒருத்தர் நார்மலான ஒரு ஹியூமன் வந்து அவர் வந்து சொல்லியிருக்காரு நமக்கு. அப்படிதான் தெரியப்பட்டது தெரிய வந்துச்சு. ஸோ அது தெரிஞ்சதுக்கப்புறம் அது ஒரு பெரிய ஒரு இதா பேசப்பட்டது. உண்மையிலேயே வந்து ஆர்கியாலஜிஸ்ட் என்ன பண்றீங்க கேட்டுருலாம். டே டைம் வந்து சூரியன் வந்து உதிக்குது, சூரியன் போய் பூ மலருது. அந்த ஈவினிங் டைம் ஆகும்போது பூ வந்து மலர் அப்படியே வாடி போயிடுது. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் அந்த டைம் செக்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி இந்த மாதிரியான நாலேஜஸ்ல ஒரு செட் ஆஃப் இருக்கும். ஸோ இதுக்கு அடுத்து நம்ம போறோம் அப்படின்னா ஒரு 20 ஏஜுக்கு மேல 20 to 30 அந்த மாதிரி ஏஜ்ல நம்ம போறோம் அப்படின்னா அப்போ வந்து வெளியில வந்து ஒரு பையன் போறான் அப்படின்னா அங்க எப்படி போய் மக்களோட பழக்கணும், எந்த மாதிரி ஆட்சி நடத்தணும், இந்த மாதிரியான விஷயங்கள் பொதுவாக அந்த சொசைட்டி சம்பந்த மாதிரியான விஷயங்கள் வந்து நிறைய இருக்கும் சிற்பங்கள்ல சுற்றியும். அதெல்லாம் எப்படி எப்படி கத்துக்கணும் அப்படிங்கிறது இருக்கும். இப்ப கேர்ள்ஸா இருந்தா பார்த்தா அவங்களுக்கு வந்து அழகு சாதனங்கள் ஃபுல்லா வந்து அவங்க எப்படி மேக்கப் பண்றாங்க, எந்த மாதிரி ட்ரெஸ் போடுறாங்க. இப்பதான் வந்து ஹீல்ஸ் இருக்குன்னு நீங்க பேசிட்டு இருக்கீங்க. இந்த டெம்பிள்ல பாத்தீங்கன்னா இவ்வளவு பெரிய ஹீல்ஸ் போட்டு நின்றுட்டு இருப்பாங்க. ஸோ கண்ணாடி இப்படி யூஸ் பண்ணிட்டு இப்படி அழகா இப்படி வந்து போட்டு வச்சுட்டு இருப்பாங்க. ஸோ இப்போ இந்த மிரர்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஈரோப்ல பண்ணுது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஆனா முன்னாடி இங்க வந்து ஆட்சி பண்ணிட்டு இந்த எல்லாத்தையும் எடுத்துட்டு அவங்க பேர் போட்டுருக்காங்க.